நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாண்டிச்சேரி எலக்ட்ரிஷியன் ரவிக்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரெகுலராக ஒரு சார் ஒருத்தவங்களுக்கு வேலை செய்வோம். அவங்களோட ஃப்ரெண்டு வீடு இது, ஓகேங்களா. அந்த வீட்டை ஃபுல்லாக நம்ம தான் எடுத்து வந்து என்னென்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஃபுல்லாக பண்ணுறோம். பைப்லாம் காடி எடுத்து போர்டில் செவுத்தில் காடி எடுத்து பைப்லாம் போட்டுட்டோம். டிவிக்கு கபோர்டு வைக்கிறாங்க. கபோர்டுக்கான பைப்பிங்லாம் நம்ம ஏற்கனவே முடிச்சுட்டு அதெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருப்போம், ஓகேங்களா. போர்டில் மட்டம் கட்டி வச்சதெல்லாம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சாமி ரூம் வருதுன்னாங்க. கொஞ்சம் சின்னதாக சாமிக்கு ஒரு கபோர்டு மாரி வருது, ஓகேங்களா. தரையிலேருந்து 7 அடி கணக்கு பண்ணி விட்டுருப்பா அப்படின்னாரு. அதனால் நான் 7 அடி கணக்கு பண்ணினா ஒரு பாயிண்ட்டு கேட்டாங்க, ஒரு பாயிண்ட்டு கொடுத்துட்டோம், ஓகேங்களா. இப்போ என்னன்னா இந்த பாக்ஸை வந்து ஏற்கனவே சாமிக்கின்ற கணக்கில் தான் நான் இங்கே வச்சேன், ஓகேங்களா. அது இல்லாமல் ஹாலோட கொஞ்சம் பாயிண்ட் இங்கே பிரிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வச்சேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சாமிக்குனே வந்துருச்சு, ஓகேங்களா. இல்லை ஒரு முக்கால் லைட் கேஜ் பைப் போட்டு 2 முக்கால் பெண்டு போட்டு ஒரு முக்கால் ஜங்ஷன் பாக்ஸ் வச்சு நம்ம வேலையை முடிச்சிட்டோம் இங்கே, ஓகேங்களா. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு இது 7 அடி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த தூணுக்கு 7 அடி. இதுக்கு சென்டரில் எதனா பாயிண்ட் தான் நல்லாயிருக்கும் சார் அவங்க கேட்டாங்கன்றதால சென்டரில் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வால்மவுண்ட் ஃபேனுக்கு விட்டோம் 2 மாடல் பாக்ஸ், அது வந்து காடி எடுத்து ஒரு முக்கா பைப் இறக்கிட்டோம். அதேமாதிரி அந்த சைடு ஒரு முக்கா பைப் இறக்கிட்டோம், ஓகேங்களா. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் பெட்ரூமில் வந்து பாத்ரூமுக்கு செவருலாம் வைக்காமல் இருந்தாங்க. அந்த 4.5 இன்ச் செவரு அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா வச்சுட்டாங்க. இப்போ அதனால் என்னென்னா இந்த பைப்பு என்னென்னு நீங்கள் கேட்கலாம். இந்த பைப்பு பார்த்துக்கிட்டா தோறுதில் இந்த பைப்பு வந்து நம்மளுக்கு வந்து இங்கே பேக்கில் வந்து வாஷிங் மிஷின் பாக்ஸ் வச்சுருக்காங்க. வாஷிங் மிஷின் வைக்கிறாங்க இந்த இடத்துல. ஆனால் இங்கே தான் பாக்ஸ் வேணும்னு கேட்டதால் வாஷிங் மிஷினுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே ஒரு பாக்ஸ் எடுத்துருக்கேன், ஓகேங்களா. காடி நேராக நினைக்காதீங்க. நான் வந்து ஏன்னா இப்போ லைட் வந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருந்தது. சரி என்னென்னு பார்த்தா லைட்டோட ஒயர் வெடிச்சிருந்ததா ஜாயிண்ட் அடிச்சுட்டு போடுறதுக்கு முன்னாடி போட்ட கட்டிங் இது, ஓகேங்களா. அதனால் தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க, தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கங்க, ஓகேங்களா. இங்கே ஏன் ஜங்ஷன் பாக்ஸ் வச்சுருக்கீங்கன்னு கேட்காதீங்க. ஏன்னா நான் வந்து ஒரு சேஃப்டிக்காக இங்கே ஜங்ஷன் பாக்ஸ் வச்சுருக்கேன். டம்மி ஷீட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவோம், ஓகேங்களா. இங்கே பெண்டு கூட போட்டுருக்கலாம். நான் வந்து சேஃப்டிக்காக ஜங்ஷன் பாக்ஸ் வச்சுருக்கேன். ஏன்னா அந்த போர்டுக்கு நான் டோட்டல் இன்புட் இது தான், ஓகேங்களா. அப்புறம் வந்து பிளாக் ஆகிடுச்சுனா உடைக்க முடியாது அந்த ஒர்க், அதுக்காக தான் இங்கே ஜங்ஷன் பாக்ஸ் வச்சுருக்கேன். இப்போ இந்த இடத்துல ஜங்ஷன் பாக்ஸ் வந்து நம்ம டம்மி ஷீட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவோம், ஓகேங்களா. அதுமாதிரி என்னன்னா இதெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே உடச்சி பைப் போடாமல் இருந்தோம். ஏன்னா பாத்ரூமே கட்டாமல் இருந்ததுனால உடச்சி பைப் போடாமல் இருந்தோம், ஓகேங்களா. இப்போ அந்த பாக்ஸுக்கு போகிறது தான் இப்படி கட்டிங் போட்டேன். பட் என்னென்னா இது கொஞ்சம் வேலை வளர்க்குதுன்றதால நான் வந்து இப்படியே போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஹீட்டருக்கு வச்சிருக்கோம் 2 மாடல் பாக்ஸ், அதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா பாத்ரூமுக்கான லைட்டு ப்ளஸ் வந்து இந்த பேக் சைடில் இருக்கிற இந்த போர்டுக்கான பவர் சப்ளை, அதாவது வாஷிங் மிஷின் போர்டுக்கான பவர் சப்ளை ஃபேஸ் நியூட்ரல் ஏற்ற வாஷிங் மிஷின் போர்டுக்கு. அதேமாரி வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கோம். இந்த பாயிண்ட்டுக்கான பவர் சப்ளைவும் அந்த 2 மாடல் பாக்ஸில் வந்து தான் வர மாதிரி நம்ம பைப் போட்டுருக்கோம், ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு ஒயரை குறைக்கிற மாதிரி தான் நான் பைப் போட்டிருக்கோம், ஓகேங்களா. பாத்ரூமுக்கான போர்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கேன். ரைட் சைடில் கூட கொடுக்கலாம். பட் ஆனால் நம்ம ரூல் படி ஐஇசி ரூல் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கொடுக்க சொல்லி தான் இருக்கும், ஓகேங்களா. நானும் லெஃப்ட் சைடில் தான் கொடுத்துட்டேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சைடு போய் பார்ப்போம். அது வரைக்கும் வீடியோ வந்து மீட் பண்ணிக்கிறேன் நண்பர்களே. இப்போ வாஷிங் மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 மாடல் பாக்ஸ் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. 3 மாடல் மெட்டல் பாக்ஸ் கொடுத்துருக்கேன். ஹெவல்ஸ் கம்பெனி ஹெவியில் தான் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. பைப்லாம் பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச் லைட் கேஜ் பைப்பு 1 இன்ச் பண்ணிக்க 3/4 இன்ச் லைட் கேஜ் பைப்பு 1 இன்ச் லைட் கேஜ் பைப் தான் வால் கட்டிங்க்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கேன். அதுமாதிரி பெண்டும் பார்த்தீங்கன்னா லைட் கேஜ் தான், ஓகேங்களா. அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூமுக்கு இப்போ என்னன்னா இதில் வந்து ஒரு 8 மாடல் பாக்ஸ் வைக்கணும். இங்கே பாக்ஸ் இல்லைன்றதுல உடச்சி மட்டும் விட்டுட்டேன். அது இல்லாமல் கரெக்ஷன் நேரத்தில் வந்து நம்ம கமாண்டர் மிஷின் வேறு பழி வாங்கிட்டான் தலைவன், கையால் தான் உடச்சேன். மிஷின் ஆஃப் ஆகிடுச்சு, ஓகேங்களா. அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் பெண்டு போட்டிருக்கேன். இப்போ இதுக்கான பவர் சப்ளை எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா அங்கே பேக் சைடில் ஒரு 2 மாடல் பாக்ஸ் பார்த்தீங்கல்ல, அந்த 2 மாடல் பாக்ஸ் வந்து தான் வருது, ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட்ரு, ஒரு லைட்டிங் பாயிண்ட்டு, அது இல்லாமல் சீலிங்கில் ஒரு லைட்டிங் பாயிண்ட்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன். இதில் வந்து சிபிவிசி டோரிங் ஒர்க் பண்ணிவிட்டு அதில் எக்ஸாஸ்ட் ஃபேன் நான் கேட்டிருக்கேன், ஓகேங்களா. அந்த எக்ஸாஸ்ட் ஃபேனு இதேமாதிரி பேக் சைட்லேயும் எக்ஸாஸ்ட் விட்டுருக்கேன். அது கட்டிங் போட்டு தர சொல்லியிருக்கேன். கொத்தனார இந்த இடத்துல கட்டிங் போட்டு தரணும், அதுக்கே மார்க் பண்ணி விட்டுருக்கேன். இந்த கல் இருக்கிற ஹோல்ஸ் இருக்குல்ல சரத்தோலை, அதில் அதுக்கு அவங்க வந்து உடச்சி கொடுத்துருவாங்க. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பாயிண்ட்டில் அங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, அதேமாதிரி இங்கே சீலிங்கில் ஒரு பாயிண்ட் இருக்கும், ஓகேங்களா. பாயிண்ட்டில் நம்ம பக்காவாக க்ளீன் பண்ணி விட்டோம். பாயிண்ட்டில் இந்த பிளாக் கிடையாது, அதே ஸ்ப்ரிங்கு தள்ளி செக் பண்ணிட்டோம். இங்கே எதுவும் பாயிண்ட் வைக்கவான்னு கேட்டால் வேண்டாம்பா அப்படின்ட்டாங்க. ஏன்னா பாயிண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இங்கே ஒரு 8 மாடல் பாக்ஸ் வச்சுட்டா முடிச்சிடும். மற்றபடி கொத்தனார் வந்து எல்லா இடத்துலையும் பூசலான்றதால நான் ரெடி பண்ணி கொடுத்துலாம். ப்ளம்பர் வேலை வந்து நல்லா நிற்காது. நம்ம வந்து ப்ளம்பிங் சேர்த்து நம்ம எப்பவுமே பண்ண மாட்டோம், நம்ம எலக்ட்ரிக்கல் மட்டும் தாங்க. நான் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு அந்த 2 மாடல் பாக்ஸ் வந்து ஹீட் இருக்குது. இந்த ஜங்ஷன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் இருக்குது. இந்த ஜங்ஷன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சீலிங் ரோஸுக்கு. அதேமாதிரி மேலே வந்து ஒரு பேட்டர்ன் ஹோல்ட்ரு போகிற மாதிரி ஒரு ஜங்ஷன் ஒரு டெப்த் பாக்ஸ் இருக்குது, ஓகேங்களா. ஹீட்ரு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சைடு வைக்கிற மேலே நான் ப்ரொவிஷன் கொடுத்த இடமே விட்டுருக்கேன். ஏன்னா ஒரு 15 லிட்டரில் 25 லிட்டர் தூக்கி மாட்டினா கூட இடம் இருக்கிற மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. இதுதான் தாய் செவருனா மீன்ஸ் இதுதான் வந்து 3/4 இன்ச் செவரு. மற்ற சுற்றிக்கிறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 4.5 செவரு, ஓகேங்களா. உங்களுக்கே பார்த்தா தெரியும் எல்லாமே வந்து கல் வந்து படுக்கையில் தான் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு தெரியும் இது வந்து 3/4 செவரு. இந்த ஒரு காரணத்தில் தான் ஹீட்டர் சைடு தான் வருதுன்ற வேறு ஆப்ஷன் சைடு தான் ஹீட்டர் கொடுக்கணும். ப்ளம்பர் சைடு தான் ஹீட்டரோட பைப் கொடுப்பாரு, ஓகேங்களா. அதனால் நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக வந்து என்னன்னா பைப் போட்டாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சென்ட்ரல் ஜங்ஷன் பாக்ஸில் அது இருந்தாங்க. பேக் எண்ட்லேருந்து 2 மாடல் பாக்ஸ்லேருந்து பாயிண்ட் எடுத்துருக்கேன். மற்றபடி நம்ம வேலைலாம் முடிச்சிட்டோம். இதில் என்ன குறைந்தா சொல்லுங்கள். இந்த சைட்டை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நண்பர்களே. நன்றி நண்பர்களே.